गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவினால் அனுகிரகம் செய்யப்பட்டு தேவர்களுக்கு இந்த ததீச்சை மகர்ஷியினுடைய முதுகெலும்பு, அந்த எலும்புனால் ஆயுதம் செஞ்சு அதனால் அடித்தாதான் விருத்திரனுக்கு அவனுக்கு அவனுடைய தலையானது சேதனம் பண்ணப்படும் அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டு நேராக தேவர்கள்லாம் திருப்பி சொர்க்கத்துக்கெல்லாம் போகலையாம். ஏன்னா அவன் இருக்கிற அந்த ஆக்கிருத்தியை, அந்த விருத்திரன் நடக்கூடிய அந்த யுத்தம் அவனை பார்க்கும்போதெல்லாம் இவர்களுக்கு பயமாக இருக்குது. உடனேயே கிளம்பி பகவான்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு தான் வரா. அந்த பூலோகத்தில் நர்மத நதிக்கரையில் இந்த ததீச்சை மகரிஷி அவர் அதர்வண வேதத்தை ஸ்மரிச்சுண்டு பிரம்ம தேஜஸோட தன் ஆசிரமத்தில் உட்காண்டிருக்கார். தன் ஆசிரமத்தில் உட்காண்டிருக்கார். என்னென்னா தேவர்களே அவர்கிட்ட தான் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காலாம். இதுக்கு காரணம் என்னென்னா தபஸு அப்படின்னு சொல்லிட்டு தபஸை வர்ணிக்கிறார். தேவர்கள்லாம் அப்புறம் அந்த ததீச்சை மகரிஷியை பார்க்குறார்கள். பார்த்து கையை கூப்பிட்டு மேலே பேச ஆரம்பிக்கிறார்கள் வினயமாக. பொதுவாக ஒரு தேவன் வந்தான்னா அந்த தேவனுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவன் வரன் கொடுப்பான் அப்படின்றது தான் உலகத்தில் உள்ளது. இங்கே தபஸினுடைய மகிமை என்னென்னா அந்த ததீச்சை மகரிஷியினுடைய ஆசிரம வாசத்தில் காத்துண்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த மகரிஷிகிட்ட தலை வணங்கி வணங்கி மேலே பேச ஆரம்பிக்கிறார்களாம் இந்திராதி தேவர்கள். இந்திரன் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த துஷ்டா ஒரு யாகத்திலேருந்து விருத்திரன்னு ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரன் அடிக்கிற அடி தாங்க முடியல. நாங்கள் போய் நேராக பகவானை பார்த்தோம். பகவான் சொன்னார், இந்த மாதிரி ததீச்சை மகரிஷியினுடைய எலும்பை எடுத்து வஜ்ராயுதம் பண்ணினா அதனால அந்த ஆயுதத்தினால தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே ததீச்சை மகரிஷி சொல்கிறார், என்ன இது சாதாரணமாக நீ கேட்குற, என்ன இந்த எலும்புக்கெல்லாம் கொடுக்க முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சும்மா அந்த தேவர்களை பரீட்சை பண்ணுவது போல் கேட்குறாராம். இப்படிலாம் பண்ணுவாள்னு கேட்ட உடனே என்ன எலும்பு எடுத்து கொடுத்த முடியுமா அப்படின்றது போல் இந்திரன்கிட்ட கேட்ட உடனே இந்திரன் மேலே இவர் பரீட்சை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுட்டு இந்திரன் அழகாக பதில் சொல்கிறான். அதுக்கு சாதாரணமாக ஒரு மனுஷன்கிட்ட போயோ ஒரு ஜீவன்கிட்ட போய் கேட்டான்னா கண்டிப்பாக அது கொடுக்க மாட்டான். என்ன முடியாத விஷயம், அதனால் வரக்கூடிய வலி, அது இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய சிரமம்லாம் தெரியும். ஆனால் மகான்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த உலக க்ஷேமார்த்தம் எது வேணா பண்ணுவேன்னு எங்களுக்கும் தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மேலே ததீச்சை மகரிஷி சொல்கிறாராம், ஆமாம்ப்பா நீ சொன்னது சரி, மேலே நான் பண்ணுறேன், ஆனால் சில விஷயங்கள் உனக்கு தெரியணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நீ தேவன், சாகாவரம் பெற்றவன், உனக்கு மரணம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த பிறக்கிறதும் மரணமும் இதனுடைய வலி என்னன்னு மனுஷர்களாக போகிறத எங்களுக்கு தான் தெரியும். அந்த மரணமானது எவ்வேறுபட்ட கஷ்டம், இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வலிகள்லாம் அனுபவிக்கிறோமோ அத்தனை வலியும் சேர்ந்து வரும்பா அந்த மரண காலத்தில். இது எல்லோருக்கும் இதுதான். ஒரு ஜீவன் இந்த சரீரத்தில் அவலம்பிச்சதுன்னா அந்த சரீரத்துக்குள்ள தர்மம் முழுக்க அந்த ஜீவனுக்கு வந்துடும். அந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விடணும்னே தோணாது. இந்த சுகத்தை அனுபவித்து 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 அதனால தான் அதுலேருந்து பிரியும் போது அவ்வளோ கஷ்டத்தோடையும் வலியோடையும் பிரியும். இதெல்லாம் இருக்குது மரணம்னு. இந்த மரணத்தினுடைய வலி என்னன்னு உனக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் நீ கவலைப்படாத, பகவானுடைய ஆக்ஞையினால் கண்டிப்பாக என்னுடைய எலும்புகளை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடிண்டாராம். அவருடைய ஆச்சரியம், சமாதி ஸ்திதியில் பகவானை அனவரதமும் தியானம் பண்ணி எப்படின்னா இந்த சரீரத்திலேருந்து இந்த ஆத்மாவை பிரிக்கிறாராம். ஆத்மாவை பிரித்து அந்த ஆத்மாவானது தனியாக ஆகாயத்தில் இருக்குது. பகவானோட இரண்டரை கலக்கிறதுக்காக அவருடைய சரீரமானது இப்படி கீழே விழுறது. அந்த சரீரம் கீழே விழுது, ஆத்மா மேலே இருக்குன்னு இந்திரனை பார்த்து ஆச்சரியப்படுறான். இது என்ன யோகிகளாட தான் முடியும், வேறு யாரால முடியும்னு ஆச்சரியப்பட்டு அந்த ததீச்சை மகரிஷனுடைய பிரபாவத்தை பார்த்து மேலே இவர் ஆத்ம ஜோதிஷா தானே இருக்கார், இவர் பரபிரம்மத்தோடு கலக்க போகிறாருன்னு ஞானிகள்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாளாம் தேவர்களே. அப்படி நமஸ்காரம் பண்ண உடனே தான் உனக்கு வேணுங்கிற சரீரமானது இருக்குது, இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிரபு கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அதனுடைய ஆத்மாவானது கிளம்பி அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோட கலக்கிறதுக்காக அந்த ஆத்மா கிளம்பிடுது. இந்த சரீரம் கிடைச்ச உடனே இந்திரன் பரம சந்தோஷப்படுறான். அந்த சரீரத்தில் இருக்கிற முதுகெலும்பு, மற்ற சில முக்கியமான எலும்புகள்லாம் தேவை. அந்த எலும்பு மாத்திரம்தான் தேவைன்றதுனால அந்த சரீரத்தை எடுத்துன்னு நேராக
அந்த விஸ்வகர்மாட்ட கொடுத்து, இதனால நீ ஒரு அருமையான வஜ்ராயுதத்தை செய்யணும், நல்ல ஸ்ட்ராங்காக அடித்தா ஒன்றும் ஆகாதபடிக்கு அருமையான ஒரு வஜ்ராயுதத்தை உடனே உண்டாக்கணும் அப்படின்னு இந்த சரீரத்தை கொடுத்து இந்த எலும்புகளால் பண்ணணும்னு ஆக்ஞாபிச்சிடான். உடனே அவள் பார்க்கும்போதே அழகாக அந்த எலும்புகள்லாம் எடுத்து அருமையான ஒரு வஜ்ராயுதத்தை பண்ணி இந்திரனுடைய கையில் கொடுக்குறான். அந்த கையில் பெற்றுன்ற உடனே இந்திரனுக்கு சந்தோஷமாக விருத்திரனுடைய சம்ஹாரமே ஆயிடுத்து அப்படின்ற அவ்வளோ சந்தோஷப்படுறான். அதை எடுத்துன்னு நேராக சொர்க்கலோகத்துக்கு வரான். சொர்க்கலோகத்துக்கு வந்து உடனேயே சண்டைக்கு கிளம்புறானா, இவனை விட்டால் உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவான் அப்படி பிரபாவத்தோடு இருக்கிறதுனால நாம் வந்து காத்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தேவர்களையும் அழிச்சுண்டு அப்படியே பிரகாசத்தோடு தான் ஐராவதத்தை மேலே உட்காந்துண்டு அருமையான அந்த வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டு இந்த விருத்திரனை சம்ஹாரம் பண்ணணும்னு இப்படி எல்லா தேவர்கள் கூட்டத்தோட சேனாதிபதியாக இந்திரன் முன்னாடி இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறானா சண்டை எங்கே நடக்கிறதுன்னா, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை. அசுரர்கள்லாம் பாத்தாள லோகத்தில் கீழே மேலே இருக்கிற ரசாதல லோகத்தில் இருக்கார்கள். தேவர்கள்லாம் மேலே இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் இருக்கா. ஆனால் இவ சண்டை போடுறதுக்கு எடுத்துட்ட இடம் எதுன்னா, நம்ம பூமியில் நர்மதா நதிக்கரையில் தான் வந்து சண்டையே போடுறார்கள். நதிக்கரையில் சண்டை போடுறா, ஆகாயத்தில் சண்டை போடுறா, பூமியில் சண்டை போடுறா, மாற்றி மாற்றி யுத்தம், அபாரமான யுத்தம் 2 பேருக்கு நடக்கிறது நம்ம பூமியில் நர்மதா நதிக்கரையில். இந்திரனை சேனாதிபதியாக கொண்டு தேவர்களும், விருத்திரனை சேனாதிபதியாக கொண்டு அசுரர்களும் இப்படி சண்டை போடுறார்கள். அபாரமான யுத்தமாக 2 பேருக்கும் ஆகாயத்தில் சண்டை, பூமியில் சண்டை, அங்கங்கே சண்டை, எல்லா இடத்துலையும் சண்டை. அபாரமாக 2 பேரும் யுத்தம் பண்ணுறார்கள். இந்த சுகாச்சாரியில் வர்ணிக்கும் போது இந்த அம்புகள்லாம் எப்படின்னா ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு கேப்பே இல்லாமல் 2 பக்கத்துலேருந்தும் அம்புகள்லாம் சீர் பாஞ்செண்டு வருதான் ஒவ்வொன்றுத்தையும். ஆனால் எல்லாரும் சாமர்த்தியசாலிகளோனும் அத்தனை அம்புகள்லேருந்தும் அவரவர்கள் தன்னுடைய மகிமையினாலையும் சக்தினாலையும் தன் மேலே படாதபடிக்கு எல்லோரும் அதில் மறைஞ்சிண்டு அதை படாதபடிக்கு அந்த கேடயத்தை வச்சுட்டு இப்படி அபாரமான யுத்தமானது நடக்கிறது. இதில் பார்த்தா இங்கேருந்து தேவர்கள் அசுரர்கள் மேலே அம்பு போடுறார்கள், அசுரர்கள் தேவர் மேலே போடுறார்கள். இப்படி அங்கங்கே யுத்தம் நடக்கிறது. போராதுக்கு விருத்ராசுரன் எல்லாரையும் அடிச்சுன்னு வரான். அபாரமாக யுத்தம் நடக்கிறது. சில சமயத்தில் பார்த்தா இந்த அசுரர்களுடைய பிரபாவம் ஜாஸ்தியானோடனே தேவர்கள் ஆகாயத்தில் மறைஞ்சு போயிடுறான். இப்படி தேவர்களும் இந்த மாதிரி சண்டை போடும்போது அசுரர்களும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சின்றா. அந்த மாதிரி அபாரமான யுத்தம் பரஸ்பரமும் நடக்கிறது. தேவர்கள் பக்கத்தில் யாருன்னா சித்தர்கள், சாத்தியர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள், ருத்ரகணங்கள், இவர்கள் எல்லாம் இந்த பக்கம். 66 கோடி அசுரர்கள் விருத்திரனை வச்சுண்டு இந்த பக்கம் சண்டை அபாரமாக நடக்கிறது அப்படின்னு அப்படி ஒரு சண்டையை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அபாரமான யுத்தம். அசுரர்கள் ரொம்ப அதிக்கிரமித்து ரொம்ப அபாரமாக சண்டை போடுறார்கள். என்ன ஆச்சரியம்னா, அத்தனையும் தாண்டி நாராயண கவசத்தை ஜபிச்சுட்டே அதை வந்து சர்வ சுலபமாக இந்திரன் வந்து அத்தனையும் நாராயண கவசத்தினுடைய பிரபாவத்தினால ஒரு அம்பு கூட ஒரு தேவன்கிட்ட வராதபடிக்கு அந்த கவச்சம் காப்பாற்றின்றே அப்படி ஒரு யுத்தம் பண்ணுறான். தேவர்கள் பக்கத்தில் பார்த்தா ஒரு சிரமமும் இல்லையா, அப்படி இருக்குது. அப்படி ஒரு நாராயண கவச்சத்தை மகிமையினாலையும் தேவர்களுடைய சாமர்த்தியத்தினாலையும். இங்கே அசுரர்கள்லாம் பார்த்தா இந்த வில்லம்புனாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மேலே சிக்கரங்கள், மலைகள், கல் இதெல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறானா. எல்லாத்தையும் எடுத்து அடிப்போம், ஏதாவது ஒன்று படட்டோம்னு. அது அடித்தா கூட கவச்சம் போல் எல்லாம் காப்பாற்றின்னு வருதே தவிர இந்த தேவர்களை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு உடனே மேலே அந்த விருத்திரனை பார்க்குறார்கள். விருத்திரனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி தேவர்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஆனால் அவள் போடுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹிம்சப்படுத்திகிட்டே இருக்கே, மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அசுரர்கள்லாம் இப்படி தீனனாக விருத்திரனை பார்க்குறா. அதில் வந்து சில பேர் பார்த்தா இந்த புலோமா, ஷர்மன், மயன் அப்படின்னு சில அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருந்தால் வந்து இது வேலைக்கு ஆகாது, மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த தேவர்கள் எதையாவது பண்ணி நம்மளே வந்து சம்ஹாரம் பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் சில கூட்டம், அசுரர்களுடைய கூட்டம், நான் பிராணம் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடணும்னு தீர்மானம் பண்ணி இப்படி ஓட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஓட ஆரம்பிக்கிறவாளை பார்த்து நேலா விருத்திரன் அவருக்கும் முன்னாடி போய் நின்றுட்டு தன் திரிசூலத்தினால ஒரு அடி கீழே அடித்து அந்த புலோமா, ஷர்மன், மயன் எல்லாம் பார்த்து மேலே பேசுகிறானா விருத்திரன், எதுக்குடா ஓடுற? அந்த அசுரர்களை பார்த்து விருத்திரன் சொல்கிறாளாம், ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுன்னு கீதாச்சாரியன் சொன்னது போல் ஜாதஸ்ய மிருத்யுர் ஏவேன்னு அதே வார்த்தையே போட்டு சொல்கிறான். என்னடா நீ பிறந்த உடனே இந்த கால பரியந்தம் தான் நீ இருப்ப, அதுக்கப்புறம் உனக்கு மரணம்னு நீ பிறக்கும் போதே மரணமானது நிச்சயம் ஆகிடும்டா. அதனால் நீ மரணத்தை தவிர்க்கவே முடியாது.
மேலே நீ எதுக்காக வந்திருக்க? யுத்தம் போடுறதுக்கு தானே வந்திருக்க. அந்த யுத்த சமயத்தில் பயந்துன்னு மரணத்தை கண்டு பயந்துன்னு ஓடுறியே. உங்களை மாதிரி இருக்கிறவா உங்களை மாதிரி ஒரு கோழை யாராவது உண்டா? இப்படி யுத்தம் நடக்கும்போது நீ பயந்துன்னு ஓடுறது ரொம்ப தப்பாக சொல்லியிருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, மிஞ்சி போனால் என்ன வந்துட போகிறது? மரணம் தானே வரப்போகிறது. அப்படி நீ முன் வச்ச கால் பின் வைக்காதபடிக்கு நீ யுத்தத்தில் சண்டை போட்டு நீ மரணிச்சியானால் மேலே சொர்க்கம்லாம் என்ன, அதுக்கு மேலே ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய புண்ணியலோகங்கள்லாம் காத்துட்டுருக்கடா உனக்கு. தேவர்களை விட நீ சிரேஷ்டனாக ஆகிடுவ. இந்த யுத்தத்தில் முன்கால் வச்சது பின்கால் வைக்காதபடிக்கு சண்டை போட்டு நீ மரணம் அடைந்தன்னா அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஏன் இதுக்காக பயந்துன்னு ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த நமுச்சி புலோமா கிட்டெல்லாம் சொல்லி, இந்த யுத்தத்தில் முன்கால் வைத்தவன் பின்கால் வைக்காதபடிக்கு செத்தா எதற்கு சமம் அப்படின்னா, அஷ்டாங்க யோகத்தினால தன் மனசில் இருக்கிற அக்னியை கடைஞ்சி, பகவான் ஆகிற அக்னியை கடைந்து எடுத்து இந்த சரீரத்தை விட்டு பகவானோட இரண்டரை ஒரு யோகி கலக்கிறதும், இந்த யுத்தத்தில் முன்காலை வைத்து பின்கால் வைக்காதபடிக்கு அதில் மரணமானவனுடைய மரணமும் ஒன்றுடா அப்படி சொல்லியிருக்க சாஸ்திரத்தில். அதனால் பயந்துண்டு ஓடுற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு மேலே என்ன ஆனாலும் போலவே சண்டை போடுவோம் அப்படின்னு விருத்ரன் இந்த ஓடுறவர்கள் எல்லாரையும் நிறுத்திட்டு மேலே சண்டை போடுவோன்னு அவளுக்கு உற்சாகப்படுத்துகிறான். அப்படி உற்சாகப்படுத்துவதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே விருத்தனுடைய சண்டை, விருத்ராசுர ஸ்துதி இவைகள்லாம் அடுத்த அத்தியாயத்தில் வருது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத தசமோऽध्यायः. श्रीशुक उवाच इन्द्रमेवं समादिश्य भगवान् विश्वभावनः पश्यताम् अनिमेषाणां तत्रैवान्तर्दधे हरिः तथाभियाजितो देवैः ऋषिः आथर्वणो महान् मूदमान उवाचेदं प्रहसन्निव भारत अपि वृन्दारकायूयं न जानीथ शरीरिणां संस्थायां यस्तु अभिद्रोहः दुस्सहः चेतनापहः जिजीविषूणां जीवानाम् आत्मा प्रेष्ठ इहेप्सितः कौत्सहेत तं दातुं भिक्षमाणाय विष्णवे देवावूचुः किं नु तत् दुस्त्यजं ब्रह्मन् पुंसां भूतानुकम्पिनां भवद्विधानां महतां पुण्यश्लोकेड्यकर्मणां ननु स्वार्थपरो लोकः न वेद परसङ्कटं यदि वेद न याचेत नेति नागयदीश्वरः ऋषिरुवाच धर्मं वः श्रोतुकामेन यूयं मे प्रत्युदाहृताः एष वः प्रियमात्मानं त्यजन्तं सन्त्यजाम्यहं यो ध्रुवेण आत्मना नाथाः न धर्मं न यशः पुमान् ईहेत भूतदयया सशोच्यः स्थावरैरपि एतावान् अव्ययो धर्मः पुण्यश्लोकैः उपासितः यो भूत शोकहर्षाभ्याम् आत्मा शोचति हृष्यति अहो दैन्यम् अहो कष्टं पारक्यैः क्षणभङ्कुरैः यन्नोपकुर्यात् अस्वार्थैः मर्त्याः स्वज्ञातिविग्रहैः। श्रीशुक उवाच
एवं कृतव्यवसितो दध्यङ्गाथर्वणस्तनुं परे भगवती ब्रह्मणि आत्मानं सन्नयञ्जहौ यताक्षासु मनो बुद्धिः तत्त्वदृक् ध्वस्तबन्धनः आस्थितः परमं योगं न देहं बुबुधे गतम् अचेन्द्रः वज्रमुद्यम्य निर्मितं विश्वकर्मणा मुनेः शुक्तिभिः उत्सिक्तः भगवत्तेजसान्वितः वृतो देवगणैः सर्वैः गजेन्द्रोपर्यशोभता स्तूयमानो मुनिगणैः त्रैलोक्यं हर्षयन्निव वृत्रम् अभ्यद्रवच्छेत्तुम् असुरानीकयूथपैः पर्यस्तमोजसा राजन् क्रुद्धो रुद्रैवान्तकम् ततः सुराणामसुरैः रणः परमदारुणः त्रेतामुखे नर्मदायाम् अभवत् प्रथमे युगे रुद्रैर्वसुभिरादित्यैः अश्विभ्यां पितृवह्निभिः मरुद्भिः ऋभुभिः साध्यैः विश्वे देवैः मरुत्पतिं दृष्ट्वा वज्रधरं शक्रं रोचमानं स्वया श्रिया नामृष्यन् असुराराजन् मृधे वृत्रपुरःसराः नमुचिः शम्बरो अणर्वा द्विमूर्धा ऋषभोऽम्बरः हयग्रीवः शङ्कुशिराः विप्रचित्तिरयो मुखः पुलोमा वृषपर्वा च प्रहेतिः हेतिरुत्कलः दैतेया दानवायक्षाः रक्षांसि च सहस्रशः सुमालिमालि प्रमुखाः कार्तस्वरपरिच्छदाः प्रतिषिध्येन्द्रसेनाग्रं मृत्योरपि दुरासदम् अभ्यर्दयन् असम्भ्रान्ताः सिंहनादेन दुर्मदाः गदाभिः परिघैर्बाणैः प्रासमुद्गरतोमरैः शूलैः परश्वधैः खड्गैः शतघ्नीभिः बुषुण्डुभिः सर्वतो अवाकिरन् शस्त्रैः अस्त्रैश्च विबुधर्षभान् न ते दृश्यन्त सञ्छन्नाः शरजालैः समन्ततः पुङ्खानुपुङ्खपतितैः ज्योतींषीव नभोगणैः न ते शस्त्रास्त्रवर्षौघाः ह्यासेदुः सुरसैनिकान् छिन्नाः सिद्धपथे देवैः लघुहस्तैः सहस्रधा अथ क्षीणास्त्रशस्त्रौघाः गिरिशृङ्गद्रुमोफलैः अभ्यवर्षन् सुरबलं चिच्छिदुस्तांश्च पूर्ववत् तानक्षतान् स्वस्तिमतो निशाम्य
शस्त्रास्त्रपूगैः अथ वृत्रनाथाः द्रुमैर्दृषद्भिः विविधाद्रिशृङ्गैः अवीक्षतान् तत्र सुः इन्द्रसैनिकान् सर्वे प्रयासा अभवन् विमोघाः कृताः कृता देवगणेषु दैत्यैः कृष्णानुकूलेषु यथा महत्सु क्षुद्रैः प्रयुक्तारुषतीरूक्षवाचः ते स्वप्रयासं वितथं निरीक्ष्य हरावभक्ता हतयुद्धदर्पाः पलायनाय अजमुखे विसृज्य पतिं मनस्ते दधुरात्तसाराः वृत्रोऽसुरांस्तान् अनुगान् मनस्वी प्रधावतः प्रेक्ष्य बभाषयेतत् पलायितं प्रेक्ष्य बलं च भग्नं भयेन तीव्रेण विहस्य वीरः कालोपपन्नां रुचिरां मनस्विनाम् उवाच वाचं पुरुषप्रवीरः हे विप्रचित्ते न मुचे पुलोमन् मया नर्वञ्छम्बर मे शृणुध्वम् जातस्य मृत्युः ध्रुव एष सर्वतः प्रतिक्रिया यस्य न चेह क्लृप्ताः लोको यशश्चाथ ततो यदि ह्यमुं को नाम मृत्युं न वृणीत युक्तम् द्वौ सम्मता विह मृत्यु दुरापौ यद्ब्रह्म सन्धारणया जितासुः कलेवरं योगरतो विजह्यात् यदग्रणीः वीरशये निवृत्तः श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे इन्द्रवृत्रासुरयुद्धवर्णनं नाम दशमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।